அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பாவையினுடைய 27வது பாசுரம். எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச பாசுரம், மிக மிக மங்களகரமான பாசுரம். இன்னைக்கு ஒரு கல்யாணம் கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மார்கழி மாசத்துல எந்த ஒரு சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க, உலகியல் சம்மந்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு கல்யாணமே செய்வாங்களாம். ஏன்னா ஒரு சில ஊர்கள்ல இன்னைக்கு ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் செய்வாங்க. அதனால நம்மளும் நம்ம வீட்டில் ஏதாவது கல்யாணம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு தாராளமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 27வது பாசுரம். இன்னைக்கு எப்படி சொல்லுவாங்க, ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரை என்ன கூடாரவல்லி அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே திருப்பாவை ஆரம்பிச்ச மார்கழி மாசம் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே வைஷ்ணவ பரம்பரையில இருக்கிறவங்க இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மார்கழி 9, இன்னைக்கு 12, இன்னைக்கு மார்கழி 15 அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்களாம். இன்னைக்கு மார்கழி 9னா தூமணி மாடத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். தேதி என்னன்னு கேட்டோம்னா தூமணி மாடத்து அப்படின்வாங்க. அதே மாதிரி 12ஆம் தேதி அப்படின்னா கனைத்திலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு கேட்டா கூடாரை வெல்லும், கூடாரை வெல்லும் அப்படின்னு சொல்லி அதுவே மருவி கூடார வள்ளி அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், இல்ல இதுக்கு பேரே வச்சே இருக்காங்க கூடாரவல்லி அப்படின்னு நினைச்சாலும் நினைச்சுக்கலாம். இன்னைக்கு ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பண்ண நோன்புக்கு நீ எனக்கு சம்பாவனை தரணும் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வேண்டுறாங்களாம். எங்கம்மா எப்பம்மா நோன்பு பண்ண, நேத்துதான் எனக்கு இந்த உபகரணம் வேணும், அந்த உபகரணம் வேணும், சங்கு வேணும், கோடி வேணும், விதானம் வேணும் எல்லாம் கேட்டு வாங்கினேன். அதுக்குள்ள இப்ப அடுத்த பாசனத்திலே எனக்கு சம்பாவனை கொடுன்னு சொல்றியே, அதுக்குள்ளேயேவா நோன்பு நோத்துட்ட அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாங்களாம். ஆமாங்கண்ணா, உனக்கு தெரியாதா, நீ பாக்கலையா அப்படின்னு கேக்குறாங்களாம் ஆண்டாள். எப்பம்மா நோன்பு பண்ணீங்க, என்னை ஏமாத்துறீங்களா நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாராம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியவர்கள் தான் சொன்னாங்க எங்களுக்கு மழை வேணும், அதனால இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நோன்பு இருக்கணும், காத்தியாயினி நோன்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த காத்தியாயனிங்கிறவ யாரு? மகாமாயே அப்படின்னு பாகவதத்துல வரும். என்னன்னா, காத்தியாயனி மகாமாயே மகா யோகின்ய தீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிம்மே குருதே நமஹா அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி காத்தியாயனியை வழிபடுங்கள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களாம், மூத்தவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அந்த காத்தியாயனிங்கிறவ யாருன்னா மகாமாயே அப்படின்னு அதுலயே சொல்றாங்க. அந்த மகாமாயா யாரு அப்படின்னா, நீ பிறந்தப்ப நீ மதுரையில பிறந்த அப்படின்னா அவ கோகுலத்துல பிறந்திருந்தா. அந்த பொண்ணை தூக்கிட்டு இங்க யசோதை தேவகி பக்கத்துல கிடத்திடுறாங்க. அப்ப கம்சன் பார்த்துட்டு இதுதான் தேவகியினுடைய 8வது குழந்தைன்னு அந்த குழந்தைய கொல்ல பார்க்கலாம். அப்போ அந்த யோகமாயை மேல கிளம்பி போய் அந்த துர்கையா காட்சி கொடுத்து, நீ என்ன கொல்ல பாக்குறியா, உன்னால அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொல்ல பிறந்தவன் வேறொரு இடத்தில் வளர்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. அதனால கண்ணன் என்ன சொன்னாராம், யோகமாயைக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். நீ என்னுடைய உடன் பிறவா சகோதரி மாதிரி இந்த கலியுகத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய வழிபாடுகளை விட உனக்கு கிடைக்கக்கூடிய வழிபாடுகள் மிகவும் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அங்க இடம் மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிர் போக கூட வாய்ப்பு கூட இருக்குன்னு தெரிஞ்சு கூட நீ எனக்கு இந்த தூரம் ஹெல்ப் பண்ணியே, அதனால உனக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனாலதான் இந்த கலியுகத்துல அம்மன் கோயில்கள்லாம் நிறைய இருக்கும், நிறைய அம்மன் கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்கள்ல விசேஷங்களும் நல்லா நடக்கும். அது எல்லாம் ஏன்னா கிருஷ்ணனுக்கு அவங்க செஞ்சு கொடுத்த ஒரு உபகாரத்தினாலதானா. அந்த மகாமாயா யோகி காத்தியாயனி அப்படிங்கிறவ யாருன்னா உன்னுடைய தங்கை தான் அப்படிங்கிறதுனால இவ்வளவு நாள் நாங்க உங்க பேரை தானே பாடிட்டு இருந்தோம், உங்க பேரை பாடினா அப்ப உங்க தங்கை மட்டும் மகிழ மாட்டாங்களா, அதனால நாங்க நோன்பே பண்ணி முடிச்சாச்சு, நீங்க எனக்கு சம்பாவனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆண்டாள் கேக்குறாங்களாம். சரி என்னமோ சொல்றீங்க, செய்யறோம் போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாராம். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூடாரை வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சலிச்சுக்காத கிருஷ்ணா, நீ கூடாரை வெல்பவன் நீயே அப்படின்னு சொல்றாங்க. கூடாரை அப்படின்னா கிருஷ்ணனை எதிர்த்து நிற்பவர்கள், கிருஷ்ணனுடைய பகைவர்கள், கிருஷ்ணனுடைய சொல் பேச்சு கேட்க கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க, கிருஷ்ணன் மேல பொறாமைப்படுறவங்க, இவங்கதான் கூடாறு. இந்த கூடாரை எல்லாம் அவர் என்ன சொல்லுவாராம், கொல்ல மாட்டாராம். கூடாரை கொல்லும் சீர் கோவிந்தான் இவங்க சொல்லல. ஏன்னா இது மிகவும் மங்களகரமான கிரந்தம் அப்படிங்கிறதுனால
கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தோற்கடிக்கும் கோவிந்தான்னு கூட சொல்லல, வெல்லும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா தோற்கடிக்கிறதுங்கிறது வேற. தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மனசுல ஒரு பஞ்சம் ஒண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தோற்று போனவங்க. கிருஷ்ணன் நம்மள தோக்கடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெல்லும் அப்படின்னா அவங்களே ஒத்துப்பாங்க, ஆமா நீ தான் ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டு கிருஷ்ணன் கிட்ட அடிபணிஞ்சு வருவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சொல்றாங்க, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யார் அந்த மாதிரி கூடாரா இருந்தாங்க, யாரை இவர் அப்படி வென்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ராவணன் வந்து கிருஷ்ணனுடைய புகழ் ராமனுடைய புகழை பாடுவாராமா. எப்படின்னா ராமன் வந்து அவ்வளவு அழகா இருக்கான், என்ன ஒரு தேஜஸா இருக்கான், என்ன ஒரு வீரமா இருக்கான், எவ்வளவு அழகா சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து அவ்வளவு புகழ்வாராம். மண்டோதரி கிட்டேயே புகழ்வாராம். ஏங்க அவர் இவ்வளவு தூரம் பராக்கிரமம் நிறைந்தவர்னு தெரியுது இல்ல, அப்ப சீதையை கொண்டு போய் விட்டுட்டா அவர் ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறாரு, உங்களையும் விட்டுருவாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டோதரியே அவ்வளவு தூரம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருடைய ஈகோ அவரை அவ்வளவு தூரம் தடுக்குது. அதே மாதிரி வாலியும் புகழ்வானா ராமனை. வாலி வந்து ராமனால் தான் வதைக்கப்பட்டான் அப்படிங்கிறது அந்த அம்புல ராமா அப்படின்ற எழுத்தை பார்த்ததுமே வாலிக்கு தெரியுது. இருந்தாலும் அவர் வந்து புகழ்றாரு, நீ செஞ்சது சரிதான், நீ செஞ்சது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன், நான் தப்பு வழியில போனதுனால நீயும் தப்பு வழியில வந்து என்ன சம்ஹாரம் பண்ணிருக்க, அதனால நீ செஞ்சது தப்பு தான், நான் உன்னை தப்பே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே ராமரை புகழ்ந்துட்டு தான் இறந்து போயிருப்பாரு. அதனால இந்த மாதிரி கூடாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னவரெல்லாம் அவர் பேரையே புகழற மாதிரி செஞ்சுதான் ராமர் வந்து மாத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பீஷ்மரை பத்தி சொல்லுவாங்க. பீஷ்மர் வந்து துரியோதனனுக்கு ஆதரவா தான் போர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து அவர் ஒரு சபதம் பண்றாராம், கிருஷ்ணனை எப்படியாவது நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சபதம் பண்றாராம். ஆனா கிருஷ்ணர் வந்து நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்றது, எப்படி இது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு நாள் என்ன பண்றாருன்னா பீஷ்மர் வந்து நிறைய அம்புகள் போடுறாராம். அந்த அம்புகள் எல்லாம் அர்ஜுனன் மேல தைக்குதோ இல்லையோ கிருஷ்ணன் மேல வந்து படுதான். அவர் போடுற அம்பு என்னமோ கோபமா தான் விடுறாரு, ஆனா விடும்போதே இது கண்ணன் மேலதான் போய் படப்போகுது அப்படின்னதுமே மனசுக்குள்ளேயே கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமகன்னு சொல்லி போடுறாராம். சிலர் வந்து பூஜை பண்றதே கேசவாய நம, நாராயணாய நமன்னு சொல்லிட்டு அப்படி வேகமா போடுவாங்க. ஆனா இவர் வேகமா போட்ட அம்பையே அவர் வந்து தனக்கு செஞ்ச அர்ச்சனையா அந்த பெருமாள் நினைச்சுக்கிட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு பக்தன் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாராம், என்ன நீ திரும்ப திரும்ப என்ன தாக்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வந்து கையில ஒரு சக்கரத்தை எடுத்துக்கிட்டு பீஷ்மரை கொல்லணும்னு சொல்லிட்டு வராராம். உன்னுடைய சக்கரத்தால நான் சாவணும் அப்படின்னு சொல்லி விதி இருந்தது அப்படின்னா நான் இப்பவே தயாரா இருக்கேன்ட்டு அவரு தன்னுடைய வில் அம்பையெல்லாம் கீழே வச்சுட்டு பீஷ்மர் அஞ்சலி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாராம். இதை பார்த்ததுமே அர்ஜுனன் ஓடி வரான், கிருஷ்ணா 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 நீ தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னல, அப்படியே இந்த மாதிரி மீறிக்கிட்டு வர்ற, அந்த மாதிரி பண்ணாத, விடு நானே பாத்துக்கிறேன், நானே போர் பண்றேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை அமைதிப்படுத்துறானாம். ஆயுதம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீஷ்மரும் சபதம் பண்ணியிருந்தாரு. கிருஷ்ணனை கொலை செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சபதம் பண்ணல. இப்ப ஆயுதம் எடுத்தாச்சா, அப்ப ரெண்டு பேரும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி தனக்கு அண்டியவர், தனக்கு பக்தர் அப்படிங்கிற கூடியவருக்கு இவர் என்ன பண்ணுவாராம், அவ்வளவு தூரம் பணிஞ்சு நடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் கூடாரை வெல்வாய், ஆனால் உனக்கு கூடியவரை உன்னிடம் அண்டியவரிடம் நீ தோற்று போவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, சீர்னா மங்கள குணங்கள் நிறைந்து இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி கூடார்கிட்டதான் நம்ம வந்து ஜெயிச்சு நிக்கணுமே ஒழிய நம்மளிடம் அண்டியவர்கள் கிட்ட நம்ம பணிஞ்சு போறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மங்கள குணங்கள் நிறைந்த ஒரு கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோவிந்தா அப்படின்னா மாடுகளை மேய்ப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாடுகள் வந்து கண்ணன் கிட்ட போய் சொல்ல கேட்காதான், எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா நீ காப்பாத்து, நான் ஏதாவது சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டுட்டேன்னா நீ பார்த்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாடுகள் போய் அந்த கண்ணன் கிட்ட கேட்காது. அந்த மாதிரி கேட்காத ஒரு மாடுகளுக்கே நீ வந்து ரட்சிக்கிற அப்படிங்கும் போது எங்களை எல்லாம் காப்பாற்று, நாங்க வந்து உங்ககிட்ட நிக்கிறோம், எங்களை நீ ரட்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்கிறாங்களாம். அதே மாதிரி அந்த மாடுகள் வந்து
பகவான் தான் நம்மளை காப்பாத்துறாரு, பகவான் தான் நம்மளை வழி நடத்திட்டு போறாரு அப்படிங்கிற அறிவுலாம் அந்த மாடுக்கு இருக்காது. ஆனா நாங்க என்ன சொல்றோம், நீ தான் எங்களை காப்பாத்துற, நீ தான் வழி நடத்துற அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீ எங்களுக்கு சம்பாவனை கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களாம். இன்னொன்னு என்னன்னா, கண்ணா ரொம்ப சந்தோஷம் கண்ணா, உன்னாலதான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாடுகள் கிருஷ்ணன்ட்ட போய் நன்றி எல்லாம் ஒண்ணும் சொல்லாது, அது பாட்டி இருந்துக்கும், அவ்வளவுதான். நாங்க உன்னாலதான் நாங்க இவ்வளவு தூரம் இருக்கோம், நீ பண்ண எங்க உபகாரம் அனைத்துக்கும் நன்றி அப்படிங்கிற அளவுக்கு நாங்க சொல்றதுக்கும் தயாரா இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நீ சம்பாவனை தரமாட்டேன், நீங்க எப்ப நோன்பு நோத்தீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்களாமா. சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னை நாங்க பாடினோம் பாத்தியா, அதுதான் நாங்க செஞ்ச நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் உன்னுடைய பேரை பாடியிருக்கோம், உன்னுடைய புகழை பாடியிருக்கோம், உன்னுடைய லீலைகள் எல்லாத்தையும் பாடியிருக்கோம் பாத்தியா, அதுதான் நாங்க செய்த நோன்பு. அந்த நோன்புக்கு தான் உன்கிட்ட பலனை எதிர்பார்க்கிறோம். அந்த பலன் எப்படி இருக்கணும்னா நாடு புகழும் பரிசினால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரிசில் அப்படின்னா பரிசு, கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்குவோம். ஆனா பரிசினால் அப்படின்னா நாடு புகழும் வகையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க நாடு புகழற மாதிரி எங்களுக்கு நீ பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களாம். அது என்ன நாடு புகழற மாதிரி பரிசு அப்படின்னா, ஒரு பரிசு ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா அதை பல்லார் முனிய கொடுத்தோம் அப்படின்னா, ஓஹோ இவங்க என்னமோ சாதனை பண்ணியிருக்காங்க போல இருக்கு, இவங்களுக்கு இப்படி எல்லார் முன்னாடியும் நிறுத்தி வச்சு இவ்வளவு மரியாதை பண்றாங்க, இவ்வளவு பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க, இவர் என்னமோ சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊரே பேசுற மாதிரி கொடுக்கணும். தனியா வீட்டுல கூப்பிட்டு அதுவும் ரூம்குள்ள போய் கதவையெல்லாம் சாத்திக்கிட்டு உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த நீ பண்ண சாதனைக்கு பரிசு அப்படின்னா அது குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி இருக்கும், குன்றின் மேல் இட்ட விளக்கு மாதிரி இருக்கணும். அப்படின்னா ஊரறிய செய்யணும். அந்த மாதிரி நாடு அறிய எங்களுக்கு நீ பரிசல் கொடுக்கணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் மார்கழி மாதம் அதிகாலையில எழுந்து நோன்பு நோற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாடே சந்தோஷப்படணும், நாடே புகழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு பரிசு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இந்த மாதிரி நாடே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு பரிசை பெற்றவர் யாரு அப்படின்னா ஆஞ்சநேயராம். ஆஞ்சநேயர் ராமரனுடைய பட்டாபிஷேகத்தப்போ எல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆஞ்சநேயர் போய் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டாரு. ராமரும் சீதையும் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப எல்லாரும் பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க சீதைக்கும் ராமனுக்கும். அப்ப இந்திரன் ஒரு முத்து மாலை ஒண்ண வருணன் கிட்ட கொடுத்து இதை ராமருக்கு என்னுடைய பட்டாபிஷேக பரிசா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அந்த பட்டாபிஷேக பரிசை வருணன் கொண்டு கொடுக்கவும் ராமர் கையில வாங்குறாராம். அந்த மாலையினுடைய அழகை பார்த்துட்டு இந்த சீட்டை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீதை கிட்ட கொடுத்துட்டாராம். சீதை அந்த மாலையை வாங்கி கையில வச்சுக்கிட்டு அந்த மாலையையும் பாக்குறாங்களாம். சுத்தி நிக்கிறவங்க எல்லாரையும் பாக்குறாங்க, மாலையை பாக்குறாங்க, சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க, மாலையை பாக்குறாங்க, சுத்தி இருக்கிறவங்கள பாக்குறாங்க. ஆனா ராமர் கிட்ட இந்த மாலையை நான் வேற யாருக்காவது கொடுக்கட்டுமா, கிஃப்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களால முடியல, அவங்களுக்கு மனசு வரல. இதை பார்த்து ராமரே புரிஞ்சுக்கிட்டாரு சீதையினுடைய உள்ள கிடக்கைய. அவரே சொல்றாராம், நீ யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். உடனே சீதை எந்திரிச்சு போய் ஒரு 10 அடி வச்சு ஆஞ்சநேயர் கிட்ட நின்னு அந்த பரிசை அவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். ஆஞ்சநேயா இங்க இந்த பரிசை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க சொல்லல, அவங்க தேடி போய் ஆஞ்சநேயருக்கு கொடுக்குறாங்களாம். அந்த பரிசை கொடுத்ததுமே அவங்க சரிங்க நான் வாங்கி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த புறத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதை நான் ஆஞ்சநேயருக்கு தரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆஞ்சநேயரை வர சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த புறத்துல கூப்பிட்டு அவங்க பண்ணல. நீ பண்ண காரியம் மிகப்பெரிய காரியம், மிகவும் அரிய விஷயம், என்னையும் பெருமானையும் சேர்த்து வச்ச மிகப்பெரிய விஷயத்த நீ செஞ்சிருக்க. உனக்கு இந்த முத்துமாலை இல்ல இன்னும் எவ்வளவோ செஞ்சாலும் மிகவும் தகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரறிய உலகறிய அந்த ராம ராஜ்யத்துல அரசவையில ஆஞ்சநேயருக்கு இவங்க தேடி போய் அந்த பரிசை கொடுத்தாங்களாம். அந்த மாதிரி நாடு புகழும் வகையில எங்களுக்கு நீ பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேக்குறாங்க. சரி என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேக்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னம்மா இவ்வளவா கேக்குறீங்க, தங்கம் வைக்கிற விலைக்கு நீங்க பாட்டி லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படிமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேக்குறாராம். சூடகம் அப்படின்னா என்னன்னா கையில போடக்கூடிய வளையல். தோல் வலை அப்படின்னா அது தோல்ல போடக்கூடிய வங்கி மாதிரி ஒரு
ஆபரணம். சூடகமே தோல்வளையே. தோடுன்னா எல்லாருக்குமே தெரியும், காதுல போடுற தோடு. செவிப்பூ அப்படின்னா காதுலயே மேல்புறமா இன்னொரு அணிகலன் போடுவாங்களாம் அந்த காலத்துல எல்லாம், அந்த செவிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாடகமே அப்படிங்கிறாங்க. பாடகமே அப்படின்னா அது வந்து காலில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். இந்த மாதிரி எல்லா அணிகலன்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பதான் என்னமோ மலரிட்டு நான் முடியும் மையிட்டு எழுதணும்லாம் சொன்னீங்க, இப்ப என்ன இவ்வளவு அணிகலன்கள் கேக்குறீங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். உடனே ஆண்டாள் திரும்பி கேக்குறாங்களாம், எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் உன்கிட்ட வந்து பொன்னாலான நகைகளை செஞ்சு கொடு, வைரத்தாலான நகைகளை செஞ்சு கொடு, வெள்ளியாலான நகைகளை செஞ்சு கொடுன்னா சொல்றோம். எங்களுடைய எல்லா அவயவங்களிலும் இருக்கக்கூடிய நகைகளாக நீயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அதுக்காக தான் சூடகமே அப்படின்னா சூடகமாக இருக்க வேண்டியவன் நீயே அப்படின்றாங்க. பாடகமே அப்படின்னா பாடகமாக இருக்க வேண்டியவன் நீயே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஏகாரம் சேர்த்து சேர்த்து சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவயவங்களிலையும் நீ தான் நிறைஞ்சு இருக்கணும், எங்களுடைய ஒவ்வொரு அணுவிலையும் நீ நிறைஞ்சு இருக்கணும், எங்களை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே தெரிகிற நகைகள்லயே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்போது உள்ள இருக்கிற உறுப்புகள்ல உள்ள ஓடுற ரத்தத்துல எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்காமலாம் இருக்க போறாங்க. அதனால எங்களை விட்டு ஒரு அணு அளவு கூட நீ பிரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கேட்கிறாங்களாம். அடுத்தது ஆடை உடுப்போம் அப்படின்றாங்க. இவ்வளவு நாள் வந்து நாங்க ரொம்ப சிம்பிளா தான் வந்துட்டு இருந்தோம், இனிமேல நாங்க வந்து நல்லா கிராண்டா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஏன் அப்படி இருக்கணும், இவ்வளவு நாள் சிம்பிளா இனிமேல கிராண்டா அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து கண்ணனை நாங்கள் பார்க்க மாட்டோமா, கண்ணனிடம் போய் சேர மாட்டோமா, பேச மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்தாங்க, தனித்தனியா இருந்தாங்களாம். இப்ப வந்து கண்ணனினுடைய அருள் கிடைத்து விட்டது, கண்ணன் கூடவே நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும் போது கண்ணனினுடைய கண்ணுக்கு இனிமையாக இருக்கணும் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்களா, நாங்கெல்லாம் நல்ல ஆடைகள் உடுக்க போறோம் இனிமேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இத வந்து பராசர பட்டர் கூட சொல்லுவாராம், நம்ம வந்து உடலை எல்லாம் ரொம்ப பேணக்கூடாது, எப்ப பாரு உடலையே நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பராசரப்பட்டர் வந்து அவங்க சீடர்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருப்பாராம். நம்ம வந்து உடலையே நினைச்சிட்டு இருக்க கூடாது, ஆன்மாத பகவானை தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன எப்படி உபதேசம் பண்ணுவார்னா, நல்ல பட்டையான கரை வச்ச வேஷ்டி கட்டிட்டு 4 விரல்லையும் 4 மோதிரம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் உபதேசம் பண்ணுவாராம். அவங்க பாக்குறவங்களுக்கே ஒரு மாதிரி இவரே இவ்வளவு நகையெல்லாம் போட்டுட்டு இவ்வளவு பெரிய பெரிய வேஷ்டியெல்லாம் அழகழகான வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு நான் உடலை பேணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உபதேசம் பண்றாருன்னு பாக்குறவங்களுக்கே சிரிப்பு வருமா. ஒருத்தர் கேட்டுட்டாராம், என்ன சுவாமி நீங்க இந்த மாதிரி உடலை பேணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா, முதல்ல இத்தனை மோதிரம் உங்களுக்கு தேவையா, இவ்வளவு பட்டக்கரை வச்ச வேஷ்டி உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். அதுக்கு பராசர பட்டர் சொன்னாராம், நான் வந்து இந்த உடலை என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலை, அந்த பகவான் உரையும் கோயில் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த பகவான் உரையிற கோயில் எப்படி இருக்கணும்னா எப்பயுமே பொலிவு மிக்கதாக இருக்கணும், எப்பயுமே அழகுடையதாக இருக்கணும், நல்ல காஸ்ட்லியா ரொம்ப கிராண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பகவான் உரையும் இந்த கோயிலுக்கு நான் வந்து இந்த அணிகலன்கள் எல்லாம் போட்டு சிறப்பித்து வச்சிருக்கேன். நான் வந்து என்னுடைய உடம்புல என்னுடைய மோதிர விரல்ல நான் மோதிரம் போட்டிருக்கேன், என்னுடைய இடுப்புல நான் வந்து பட்டையான கரை வச்ச வேஷ்டி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது இல்ல, பகவான் உரையும் கோயிலுக்கு நான் இந்த அலங்காரம் செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சுப்பேன் அப்படின்னு வாராம். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாள் நாங்க சுமாரான ஆடைகள் உடுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னுடைய கண்ணுக்கு அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக நல்ல ஆடைகளை உடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, மேக்கப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்னமா செய்ய போறீங்க அப்படின்னா, பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பால் சோறு தான் சாப்பிடுவாங்களாமா, சாதா சோறு எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்களாமா. ஏன்னா பகவானினுடைய கடாட்சம் எங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க பால் சோறு வெறும் சோறு சாப்பிடணும் அப்படிங்கிற தேவை எங்களுக்கு இல்ல, அவசியம் எங்களுக்கு இல்ல. என்னுடைய பக்தர்கள் நல்ல சந்தோஷமா சொபிஸ்டிகேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பகவான் நினைப்பாராம். அந்த பால் சோறு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த சோறு ஃபுல்லா முழுகும் அளவுக்கு அவ்வளவு நெய் ஊத்துவாங்களாம். இப்பதான் 2வது பாசுரத்துல நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்னீங்க அப்படின்னா, அது நீ பக்கத்துல இருக்காதப்ப கர்ணா, இப்பதான் நீ பக்கத்துல வந்துட்டல்ல, எங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தான், சந்தோஷம் தான், அப்ப இனிமே நாங்களும் சந்தோஷமா இந்த மாதிரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் சாப்பிடுவோன்றத அவங்க இந்த பாசுரத்துல சொல்லவே இல்லை. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படிங்கிறாங்க.
என்னதான் நம்ம கையால அள்ளணும் அப்படின்னாலும் வாயில போடுறதுக்குள்ள முழங்கை வரைக்கும் வழிஞ்சு வருமா அப்படிங்கிறது டவுட் தான். எவ்வளவு நெய் ஊத்தி இருந்தாலும் சரி, கையில எடுத்து வாயில போடுறதுக்குள்ள முழங்கை வரைக்கும் வருமா அப்படின்னா வரவே வராது. அது எப்ப முழங்கை வரைக்கும் வரும்னா, கையில சாப்பிடலான்னு எடுத்துட்டாங்களாம், ஆனா கண்ணனினுடைய அழகுலயே லயிச்சு போய் அதை வாயில கூட போடாம கையிலயே வச்சிருக்காங்களாம். அப்பதான் அந்த நெய் வழிஞ்சு முழங்கை வரைக்கும் வருது. முழங்கை வரைக்கும் நெய் வழிஞ்சு வர்றது கூட தெரியாம அவங்க கண்ணனையே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. பாசோறு வேணும், நெய் பெய்யணும் எல்லாம் சொல்லி போட்டிருக்கீங்களே ஒழிய அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் கண்ணனிடம் தான் மெய்மறந்து போயிருக்காங்களாம். அதனால முழங்கை வழிவார அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, பார்சல் பண்ணியாச்சு, நெய் போட்டாச்சு, அதை எடுத்து கூட வச்சுக்கிட்டீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்க. சரி பாப்பா, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கூடி இருந்து குளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கிருஷ்ணானுபவம் அப்படிங்கிறத எப்பயுமே தனியா நம்ம அனுபவிக்க கூடாது, எல்லாரோடையும் சேர்ந்துதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பாகவதர்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம், மிகப்பெரிய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் ஆண்டாள் கூட 10 பெண்களை எழுப்பி அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க வரல அப்படிங்கறது தெரிஞ்சாலும் நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாம போய் எழுப்பி கூட்டிட்டு வந்து கிருஷ்ணானுபவம் கிடைக்க செய்யறாங்க. அது மாதிரி கூடி இருந்து குளிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குளிர்தல் அப்படின்னா மனம் அமைதி அடைதல், ஆசைகள் அடங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எங்களுக்கு இந்த உலகியல் ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நகைகள் நாங்க வேணும்னு கேட்கிறோம்னா உன்னையே நகையா கேட்கிறோம். இந்த பார்சல் வேணும்னா அதை கூட சாப்பிட தோணல, உன்னை பார்க்கணுங்கிறது தான் தோணுது. இந்த மாதிரி எங்களுடைய உலகியல் ஆசைகள் எல்லாமே அடங்கி நான் உன்னிடமே லயிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நீ அருளணும், அதுதான் எங்களுக்கு வேண்டிய சம்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இங்க சொல்றாங்க. அந்த சம்மானத்தை நாமும் இறைவனிடம் வேண்டலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.